ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகா சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 7லேருந்து 8 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிவிடணும். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவும் வேண்டாம், கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். நம்மளுக்கு 2 டீஸ்பூன் கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளிக்கு அப்புறம் கொஞ்சம் புளி போட்டுக்கணும். தக்காளியும் புளியும் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சட்னி தாங்க இது. ஆனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது என்ன கீரைன்னு தெரியுதா உங்களுக்கு? இது கீரை தாங்க. மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கீரை. அது நம்ம வந்து காம்பு எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பூவோட காயோடு இருந்ததுன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நல்லா இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நம்ம நல்லா தாராளமாக ஒரு கட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி தான் வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த சட்னி வந்து சட்னியாகவும் நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாப்பாடு மிச்சம் இருந்தால் கூட நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அதுவும் நம்ம நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி மொத்தத்தையுமே போட்டுட்டேன். 2 கைப்பிடி அளவு தான் இருந்துச்சு. அந்த கீரையை போட்டுட்டு வெங்காயம் தக்காளியோட கீரை கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அதெல்லாம் சட்டுன்னு வதங்கிடும். கீரை ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியும் மிளகு தக்காளி கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு. நிறைய விட்டமின் சி, விட்டமின் ஏ எல்லாமே இதில் இருக்குது. அதை விட முக்கியமாக இது வந்து எதுக்கு நல்லது அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அல்சர் இருக்கிறவங்களுக்கும் இந்த மணத்தக்காளி கீரை தான் சாப்பிட சொல்லுவாங்க. அந்த நம்மளுக்கு எப்போ ஒவ்வொரு வகை கீரையிலே ஒவ்வொரு சத்து இருக்குது. நம்மளுக்கு எந்த கீரை எப்போ எங்கே கிடைக்குதோ அப்போ நம்ம அந்த கீரையை வாங்கி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் உள்ள சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. இதை மட்டும் அரைச்சோம்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த கீரை மட்டும் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனால நான் ஒரு அரை முடியில் பாதி தான் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு தேங்காயை நான் கீறிட்டு மிக்சியில் பல்ஸில் போட்டு துருவின மாதிரி எடுத்து இதில் போட்டுக்கிட்டேன். நம்ம அப்படி தேங்காய் சில்லாக போட்டோம்னா அரையாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு துருவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா போதுங்க. அவ்வளோதாங்க. புளி போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், காரத்துக்கு மிளகாய் போட்டிருக்கோம். அந்த உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு வாசத்தோடு அந்த சட்னி அப்படி ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சோம்னா எப்படி பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படி இருந்தது. இதுக்கு அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம துவையல் மாதிரி சோத்தில் போட்டு நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம இதை சேர்த்து சாப்பிட்டோம்னா நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு தாங்க சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு. அப்படி ஒரு காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மணத்தக்காளி கீரை உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்கிறது நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே நல்லா தெரியும். அவ்வளோ நல்லதுங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு கீரைகள் செஞ்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இட்லிக்கு வச்சு எப்படி சாப்பிட்றோன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ. இட்லிக்கு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. தோசைக்கு நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் 2 விதமாக தட்டில் வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. பச்சை கலர்லேயே நல்லா தெரியும். பச்சை கலர் தட்டிலையுமே நல்லா தான் தெரிஞ்சுது. இது ஒயிட் கலர் தட்டில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த கலரை பார்த்து